மெர்க்குரி சூடா தான் இருக்குது. ஆனா புதன் இந்த வீனஸை விட சூடா இல்ல, வீனஸ் மெர்க்குரியை விட சூடா இருக்கு. அடுப்பு பக்கத்துல இருக்கிறதான அதிகமா சூடா இருக்கணும். தள்ளி இருக்கிறது எப்படி இருக்கும்னா, ஒளியின் இந்த லைட்டினுடைய ஹீட்டினுடைய இயல்பு ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டா திரும்பியும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும், பெரும்படுத்தி ரிஃப்ளெக்ட் ஆயிடும். மெர்க்குரியில படுறது பெரும்படுத்தி ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஆனால் வெள்ளி கிரகத்துக்கு ஒரு அட்மாஸ்பியர், அந்த அட்மாஸ்பியர் முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுடைய நேச்சர் என்னன்னா ஹீட்டை ரிசீவ் பண்ணி வெளியே விடும். கிரீன் ஹவுஸ் கேஸுடைய இயல்பு ட்ராப் பண்ணி. அப்போ வீனஸ் உள்ளார வந்த அத்தனை ஹீட்டும் அங்கேயே தங்கிடுச்சு. ஆகவே வெள்ளி கிரகம் ஒரு கொதிக்கும் கோளாக மாறிடுது. இப்ப அதே பூமிக்கு பூமிக்கு அட்மாஸ்பியர் இருக்கு. எவ்வளவு பர்சன்ட் ஆக்சிஜன், எவ்வளவு பர்சன்ட் நைட்ரஜன் ஸ்கூல்லே சொல்லுது. less than 1% தான் ஆல் அதர் கேசஸ். அதுல 0.04% தான் கார்பன் டை ஆக்சைடு. நேச்சுரலி அவைலபிள். அவ்வளவுதான் இயல்புல இருக்கு. அது வேணுமான்னு கேட்டா கட்டாயமா வேணும். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கும் சூரியனிடம் தான் வெப்பம் வருகிறது. ஆனா வருகிற வெப்பத்தின் பெரும்பகுதியை பூமி திருப்பி அனுப்பி. more than 60% of the received heat will be reflected back to the atmosphere. அதோட நின்று போயிடுச்சுன்னா அந்த பூமி எப்படி இருக்கும்னு கேட்டா, வடதுருவத்திலும் தென்துருவத்திலும் இருப்பதை போல ஒரு பனிப்பந்தா இருக்கும். -50 டிகிரி -100 டிகிரில ஒட்டுமொத்த புவிக்கோளமே இருக்கு. இங்க உயிர்கள் வாழாது, உயிர்கள் தோன்றாது. ஆனா அளவா இருக்கிற இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணா, பூமியிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் வெப்பத்தின் ஒரு பகுதியை மட்டும் தடுத்து பூமியில் நிலைநிறுத்தும். அப்படி நிலைநிறுத்தும் போது தான் இந்த பூமிக்கு ஒரு இதமான வெப்பநிலை உருவாகிறது. அந்த இதமான வெப்பநிலை தான் இந்த பூமியில் உயிர்கள் வாழ சாத்தியமாகிறது. அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். ஆனால் கடந்த 150-200 ஆண்டுகளாக இந்த நேம் ஆஃப் சயின்ஸ், அதான் அறிவியல் இயக்க நடத்துற கூட்டத்தினுடைய மிக முக்கியமான புள்ளி தான். இந்த நேம் ஆஃப் சயின்ஸ், இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் நாம் ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சோம். மனிதகுல வரலாற்றிலேயே the most sophisticated generation இன்னைக்கு இருக்க இளையவர்கள் தான் இருக்கீங்க. உலக வரலாற்று, மனிதர்களுடைய வரலாற்றுல இவ்வளவு கம்ஃபர்ட்டா ஒரு நொடியில் உலகத்தை அறிந்து கொள்வது, ஒரு நொடியில் உலகத்துக்குள் இருக்க எல்லாவற்றையும் வீட்டுக்குள் கொண்டு வருவது, இப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஏராளம் நீங்க இருக்கிறீங்க. இது இந்த 100-150 ஆண்டுகளாக அறிவியல் செய்த மாபெரும் பயன். அதனுடைய விளைவுகள்லாம் இவ்வளவு சொபிசியரா நம்ம இருக்கோம். இது அறிவியலின் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இத்தனை நவீனங்களையும் நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நம்மை அறியாமலே ஏராளமான பசுமை குடில் வாயுக்களை பூமியில் உமிழ்ந்து தள்ளிட்டோம். கார்பன் டை ஆக்சைடு லெவல் 230 ppm தான் இருந்துச்சு. இன்னைக்கு 450 ppm நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2 மடங்கு. அந்த அளவு அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமி சூடாகிறது. பூமி சூடாகிற போது 2 பங்காக இருக்கக்கூடிய கடல் சூடாகிறது. கடல் சூடாகிற போது காலநிலை அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்வதில்லை. கோயில்பட்டியில போன மாசம் 40 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு 2 நாள்ல. கோயில்பட்டி வறண்ட பகுதி. போன வருஷம் தூத்துக்குடியில ஏறக்குறைய 900 மில்லிமீட்டர் மழை ஒரே நாள். தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழை அளவே 900 மில்லிமீட்டர் தான் ஒரே நாள்ல பெய்ஞ்சிருச்சாங்க. அவலாஞ்சில அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே 950 மில்லிமீட்டர். இதெல்லாம் வரலாறு காணாத மழை பொழிவு. தமிழ்நாட்டு உலகம் பூரா ஒன்று பெரும் மழை பொழிவு அல்லது கடும் வறட்சி, காட்டு தீ. கட்டுக்கடங்காமல் இந்த பூமியினுடைய காலநிலை கொலாப்ஸ் ஆகியிருப்பதற்கு காரணம் நாம் அறிவியல் என்கிற பெயரில் கவனிக்காமல் விட்டக்கூடிய மறுபக்கம். அதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்றவர்கள் பயப்படுறாங்க. இந்த பூமி வாழ தகுதி இல்லாமல். ஏன்னா 1.25 டிகிரி வெப்பநிலை தான் உயர்ந்து இருக்கிறது. 1.5 டிகிரிக்குள்ளார கட்டுப்படுத்தணும்னு உலக அறிவியல் இயங்குது. ஆனா முடியுமான்ற நம்பிக்கையை இன்னும் உலகம் நமக்கு தரவில்லை. இதுதான் உலகத்தினுடைய பெரிய பிரச்சனை. ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா irreversible அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப சரி செய்ய முடியாம போயிடலாம்
அப்படின்னா நம் பிள்ளைகளுக்கு, நம் பேர பிள்ளைகள் பணம் கட்டி கட்டியா தங்கம், ஏசி கார், பெரிய பங்களா அதெல்லாம் கொடுக்காட்டி பரவாயில்ல, வாழத் தகுதியுடைய ஒரு பூமியை கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு அறிவியல் நமக்கு சொல்லுகிறது. இந்த பின்புலத்துல தான் இந்த புவிக்கோளத்தை நான் பார்க்கணும். இதுதான் உயிர்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா எவ்வளவு உயிர் இருக்குது, எத்தனை உயிர்கள் இருக்கிறது அப்படின்னா யாராலையும் எண்ண முடியல. அறிவியல் அந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியல. எஸ்டிமேட் பண்ணுது, தோராயமாக மதிப்பீடு 3 to 30 மில்லியன் ஸ்பீசிஸ் இன் தி வேர்ல்ட். 30 லட்சத்திலிருந்து 3 கோடி வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்குது. அறிவியல் தான் சொல்லுது. நம்முடைய மக்கள் தொகை 800 கோடி, 8 பில்லியன். இந்த 800 கோடி பேரும் சேர்ந்து அந்த 30 கோடி உயிர்கள்ல ஒரு உயிர் தான். நாம் இல்லாமல் இங்கு பல லட்சம் பல கோடி உயிர்கள் வாழ்கின்றன. இந்த பூமியை முதல்ல அப்படிதான் அறிவியல். அந்த உயிர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு? இந்த பூமியினுடைய வரலாறை பின்னோக்கி பார்த்தோம்னா, இந்த பூமி உருவாகி 460 கோடி ஆண்டுகள் ஆகியிருக்கிறதாக அறிவியல் சொல்லுது. நம்ம வரலாறு படிச்சோம்னா ஹிஸ்டரியில நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர் அல்லது ஒரு பர்சனாலிட்டி அப்படி பேர் சொன்னாங்கன்னா என்ன பேர் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டி யாராவது சொல்லுங்க ஹிஸ்டரியில, வரலாற்று. மகாத்மா காந்தி. 100 ஆண்டுகள் இன்னும் கூட முடியல. அப்புறம் ஹிட்லர் 200 வருஷம், 150 வருஷம். அப்புறம் ஸ்டாலின், அவரும் அதே தான், ஏற்கனவே 150 வருஷம், 100 ஆண்டுகள் தான் ஸ்டாலின் தான். புத்தர் அப்படிதான் 1000 வருஷம்னா ராஜராஜ சோழனும், 2000 வருஷம் தான் திருவள்ளுவர் வருமோ. அதுக்கு முந்தைய வரலாறு அறிந்த ஒரு மேன்மையான ஒரு பர்சனாலிட்டினா புத்தர் தான். 2500 வருஷம். அதுக்கு முன்னாடி தெரியாது. நமக்கு தெரிந்த வரலாறு சிந்திச்ச மொழி நாகரிகம் தான் 5000 வருடம், அவ்வளவுதான் நமக்கு தெரிந்த வரலாறு. 5000 வருடம் 10,000 வருடம் தான் நம்ம அறிந்த வரலாறு. ஆனால் பூமியினுடைய வரலாறு 460 கோடி ஆண்டுகள். இதுல இன்னைக்கு 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமியில் உயிர்கள் பரிணமித்திருக்கலாம் அறிவியல் சொல்லுது. இன்னையிலிருந்து 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் பூச்சிகள் இருந்திருக்கின்றன. இன்னையிலிருந்து 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் ரெப்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊர்வன இனங்கள் இருந்திருக்கின்றன. இன்னையிலிருந்து 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் மேமல்ஸ் என்று சொல்லக்கூடிய பாலூட்டிகள் இருந்திருக்கின்றன. 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே புவிக்கோளத்தில் பறவைகள் இருந்திருக்கின்றன. ஆனால் நாம ஹோமோ சேப்பியன் என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் இந்த பூமியில எவ்வளவு காலம் இருக்கும்னா 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வருஷமா தான். பறவைகள் 15 கோடி ஆண்டுகளா இருக்குது, பூச்சிகள் 40 கோடி ஆண்டுகளா இருக்குது. நம்ம 2 லட்சம் வருஷமா தான் இந்த பூமியில் இருக்கோம்னா முந்தா நாள் இந்த பூமிக்கு வந்தவர்கள் தான். இந்த எண்ணத்திலிருந்து தான் இந்த பூமியை நம்ம பார்க்கணும். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் அல்லது பகுத்தறிந்து பல்லுயிர் ஓம்பல், இத நவீன அறிவியலாளர்கள் வேறு மொழியில சொல்றாங்க. நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும். ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாதுன்னு சொல்றோம். அது எப்படி முடியும்? நம்மளால அறிவியலின் மிக உச்சத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள் தான். உலகத்தில் பரிணமித்த எல்லா உயிர்களிலும் மிக வல்லமையானவர்கள் மனிதர்கள் தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் பாம்பு போகுது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை எப்படி இருந்துச்சோ அப்படிதான் போகுது. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி பல்லடம் பக்கத்துல கிராமத்துல ஒரு 25 வயசுல ஒரு இளைஞர் இறந்து போயிருந்தா, அவரை இப்ப உயிர்ப்பிச்சு இதான் உன் ஊருன்னா அவர் நம்ப மாட்டார். இது வேறு உலகமா பார்ப்பாரு. கரண்ட் இல்ல, கார் இல்ல, ஏசி இல்ல, விமானம் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, செல்போன் இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னா இதையெல்லாம் மனிதர்கள் சாய்த்திருக்கு. மனிதர்கள் வல்லமையானவர்கள். அப்படி வல்லமையான மனிதர்கள் மற்ற உயிரினா ஏன் இருக்க முடியாது? இந்த கேள்விக்கு விடை தேடுவதுதான் பகுத்தறிந்து பல்லுயிர் உங்களுக்குள்ளார இருக்கதான் நினைக்கிறேன். ஏன்னா கேள்வியை கொஞ்சம் நம்ம கேட்கணும். நாம பெரிய ஆட்கள் தான், வல்லமையானவர்கள் தான். இந்த பூமியில இருக்கிற உயிர்கள்லயே மிக 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 நுட்பமானது, மிக சின்னது மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் இல்லாம போனா என்ன? இப்படி ஒரு கேள்வி இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த கேள்வியை கேட்டு ஒரு மைக்ரோ பயாலஜி படிக்கிற ஆசிரியரை கொண்டு நீங்கள் எடுக்கணும்னு வச்சுங்க, 2 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறோம். அதுக்குள்ளார அத்தனை அறிவியல் நமக்கு நுண்ணுயிர்கள்லாம் என்ன ஆகும், நுண்ணுயிர்கள் இல்லைன்னா தாவரங்கள் இல்லை, இதான அறிவியல். நமக்கு அறிவியல் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, மண்ணுனா என்ன, மண்ணுனா நான் லிவிங் திங், மண் உயிரற்றது. இதான் நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எங்கேயாவது தோட்டம் தாத்தா பாட்டி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, தோட்டத்துக்கு போனோம்னா ஒரு இடத்துல மட்டும் எதுவுமே வளரலைன்னா, இங்கே ஏன் தாத்தா வளரலைன்னா தாத்தா சொல்லுவார் மண் செத்து போச்சுருப்பார். மண் எப்படி செத்து போகும்? நமக்கு மண் உயிரற்றது. ஆனால் தாத்தா மண் செத்து போச்சுங்கிறாரு. எங்க எப்படி சாகும்? மண்ணில் நுண்ணுயிர்கள் இல்லாமல் போய். அதான் அந்த மேல் மண், உயிருள்ள மேல் மண். ஒரு டீஸ்பூன் நல்ல மண்ணில் 1 கோடி வகையான நுண்ணுயிர்கள் இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரோல். நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு எல்லாருக்கும் ஆயிரம் கனவுகள் உண்டு, எல்லோருக்கும் ஆசைகள் உண்டு. கனவுகளும் ஆசைகளும் தான் நம்முடைய இலக்கு. அவற்றை அடைகிறோமா இல்லையா, ஆனால் அவற்றை அடைய வேண்டும் என்ற அந்த உந்துதல் தான் நம்ம இயக்கிட்டு. எல்லாரும் அப்படிதான் போடுவோம். ஆனால் நம் கனவுகளையும் ஆசைகளையும் அடையணும்னா நம்ம உயிரோடு இருக்கணும். உயிர் வாழ என்ன வேணும்? 1ஆம் வகுப்பிலே சொல்லிக் கொடுத்துருக்கோம். உயிர் வாழ காற்று வேண்டும், தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும். காற்றும் உணவும் தண்ணீரும் இல்லாம நம்ம வாழவே முடியாது. வாழனா எதை அடைய முடியும்? எதுவுமே அடைய முடியாது. ஆனால் வாழ்றதுக்கு வேணும். இதே எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, சும்மா வீராப்பா சொல்லலாம் ஒரு 20-25 நாள் இருக்க முடியுமான்னு தெரியாது. தண்ணி குடிக்காம எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் சும்மா வீராப்பு சொல்லலாம் ஒரு வாரம் இருப்போம், முடியுமான்னு தெரியாது. ஆனால் மூச்சு விடாமல் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? 10 நிமிஷம் சொல்ல முடியுமா? அடிப்படையானது உயிர் காற்று. நாம் சுவாசிக்கும் இந்த உயிர் காற்று எங்கிருந்து வருகிறது? ஆக்சிஜனை யார் தயாரிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுங்க. தாவரங்கள், மரங்கள். நம்ம சொல்லிடுவோம். அது உண்மையானது உண்மைதான். ஆனால் அறிவியல் சொல்கிறது அதில் பாதிதான் உண்மை. ஏன்னா நாம் உட்கொள்ளும் ஆக்சிஜன் பெரும்பகுதி 40% வரை கடல்ல இருந்து வருது. கடல்ல மரம் இருக்கான்னா கடல்ல மரம் இல்லை. ஆனா எப்படி வருகிறதுனா நமக்கு தெரியும். மரம் எப்படி ஆக்சிஜனை தருகிறதுனா ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ். கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி அதுல கார்பனை வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் நமக்கு தருது. இதே வேலையை கடல்வாழ் தாவரங்கள் செய்கின்றன. கடல் தான் நிலம், இந்த பூமியில் பெரும்பகுதி கடல் தான். அதுல நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாவரங்கள் உண்டு. அதுல ஒரு சின்ன நுண்ணுயிர், மைக்ரோ ஆர்கானிசம், ப்ரோக்ளோரோ காக்கஸ்னு பேரு. சாயங்காலம் வீடு கூகுள் தண்ணீங்கன்னா அது கிடைக்கும். ப்ரோக்ளோரோ காக்கஸ்னு எடுத்தோம்னா அது ஒரு மைக்ரோ பிளான்ட், கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் தாவரம். அது அந்த தாவரமும் ஒளிச்சேர்க்கை நடக்கிறது, போட்டோசிந்தசிஸ் நடக்குது. அந்த தாவரம் வெளியிடுகிற ஆக்சிஜன் தான் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன்ல 1/5 20% ஆக்சிஜன். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஒரு நுண்ணுயிரி தான் நமக்கு உற்பத்தி செய்து தருகிறது. இந்த மரங்களுடைய பங்களிப்பு அவ்வளவு இருக்கும்போது காடுகள் என்பது முதல்ல காடு ஏன் வேணும் அப்படிங்கிறதுல அது காடுகள். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை ஐயா சொன்னார் 1,60,60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய. அதுல ஒரு இன்னைக்கு பல இடங்களில் 50 விழுக்காடு காடு. அவ்வளவு கோடி மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுது, இன்னொரு பக்கம் ஆக்சிஜனை வெளியிடுது. நம் உயிர் வாழ்க்கைக்கு அவை பங்காற்று. அமேசான் காடுகளிலிருந்து உற்பத்தி ஆகிற ஆக்சிஜன் தான் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் பெரும்பகுதி. காடுகளுக்கும் நமக்குமான உறவு நம் உயிர் வாழ்வோடு பின்னி கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு காலத்தில் நான் திருப்பூர்ல கனரா பேங்க்ல நான் வேலை செஞ்சேன். நான் அப்ப பேங்க்ல வேலை செஞ்சேன். திருப்பூர்லாம் ஒரு காலத்தில் வறண்ட பகுதி. பொண்ணு கொடுக்க பயப்படுவாங்க, அப்படி வறண்ட பகுதி. இன்னைக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு, அத்திக்கடவு தண்ணி வந்துருச்சு. எங்க இருந்து வருது? கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் தொழில் நகரம். ஏறக்குறைய இன்னும் கோயம்புத்தூர்ல 20 லட்சம் பேர் இருக்கும்.
12 லட்சம் பேர் அத்திக்கடவு தண்ணி கொடுத்து 8 லட்சம் பேர் சிறுவாணி தண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் குழந்தைகள்கிட்ட போயிட்டு விச் இஸ் த பிக்கஸ்ட் ரிவர்னு கேட்டால் அமேசான் பதில் சொல்லி, விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர்னு கேட்டால் நைல்னு பதில் சொல்லி. ஏன்னா அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அது தெரிஞ்சதுனால தெரிஞ்சுக்கணும். ஆனால் 12 லட்சம் பேர் குடிக்கிற அந்த அத்திக்கடவு தண்ணீர் எந்த நதியிலிருந்து வருதுன்னு கேட்டால் தெரியாது. தெரியாதுங்கிறது குழந்தைகளுடைய குற்றமான இல்லை, நம்ம என்னைக்கு சொல்லிக் கொடுத்தோம். அது பவானி ஆற்றிலிருந்து வருகிறது, அத்திக்கடவுங்கிற இடத்துல இருந்து வந்து பில்லூர் டேம்ல இருந்து வருது. ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? ஏன்னா கோயம்புத்தூருடைய தண்ணி எது? நொய்யலாறு. அங்குள்ள குளங்கள் நொய்யல் என்ற ஒரு ஆறு இருந்தது. இன்னைக்கு அதான் கிழமை. எவ்வளவு பெரிய சோகம் இருந்ததுன்னா நொய்யல் நதிக்கரை நாகரிகத்துக்கு சொந்தமானதான கோவை. குளங்கள் சில குளங்கள் பேர் தான் இருக்கு. புளிய குளம், அம்மன் குளம், ஊர் பேர்ல குளம் இருக்கு. ஊர்ல குளம் இருக்கிற குளங்களை எங்கேயும் கை வைக்க முடியாது. இந்த குளங்களும் இந்த ஆறும் தான் எங்களை வாழ வைக்கும். ஆனால் இன்னைக்கு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து சிறுவாணி தண்ணி, 70 கிலோமீட்டருக்கு இருந்தால் அந்த அத்திக்கடவு தண்ணி பல்லட வரைக்கும் வந்து இந்த தண்ணி எப்படி கிடைக்கும்? இந்த கேள்வி எடுக்கிற போது தான் நமக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியா, தமிழ்நாட்டில் நம்ம குடிக்கிற தண்ணியில் 80% இன்னைக்கு ஆற்றுல இருந்தால் கிடைக்கும். கிணறு, ஏரி, குளம் பெரும்பகுதி இல்லாமல். நம்ம உணவு ஒரு காலத்தில் நாமெல்லாம் வந்து நேட்டாங்காட்டு உணவு தான் சாப்பிடுவோம். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் இந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்க நெல்லிச்சோறு சாப்பிடுவாங்க. ராகி, சோளம், கம்பு தான் நம்முடைய மரபு உணவு. இன்னைக்கு விதவிதமாக இட்லி, விதவிதமாக சோறு. நெல் விளையணும்னா தண்ணி வேணும். நமக்கு சோறு போடுகிற நெல் வயலுக்கு தேவையான தண்ணியில் 80 விழுக்காடு ஆறுகள் என்றால் கிடைக்கும். தொழிற்சாலைகள் திருப்பூர், கோவை, திருப்பூர்காரங்க உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஆனால் 20 நாளைக்கு பவானி தண்ணி வரலைன்னா ஒரு தொழிற்சாலை கூட இயங்க முடியாது. ஆறுகளை நம்பிதான் தொழிற்சாலை. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு ஆறு எப்படி உருவாகும், ஒரு நதி எப்படி ஆரிஜினேட் ஆகும், எல்லாம் பதில் வச்சிருவோம். மலையிலிருந்து வருது, ஊத்திலிருந்து வருது, பதில் வச்சிருவோம். இந்த கேள்வியை வட இந்தியாவில் கேட்டோம்னா நொடிய பதில் சொல்லிடுவாங்க. இட் இஸ் பை மெல்டிங் கிளாசியர். பனி உருகி நதி உருவாகும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திர, யமுனை போன்ற ஆறுகள்லாம் இமயமலையில் உருவாகும். இமயமலை பனிமலை, மழை பெய்யாது. இந்த ஹரித்வார் போனவங்களுக்கு தெரியும். ஹரித்வார்லாம் கங்கை சமவெளிக்கு வர இடம். வெயில் சுட்டரிக்கும். ஜூன் மாதம், ஜூலை மாதம்லாம் வெயில் சுட்டரிக்கும். தண்ணி கரைபுரண்டு ஓடும். தண்ணியை தோட்டம்னா ஐஸ் கியூப் தோட்ட மாதிரி. ஏன்னா அது பனிமலையிலிருந்து வருது. மழை பெய்யாத காலத்திலும் பனி உருகி தண்ணி ஓடும். டூ வி ஹேவ் எனி கிளாசியர் இன் சவுத் இந்தியா? தென்னிந்தியாவில் எங்காவது பனிமலை இருக்கு? இல்லை. அப்படின்னா என் ஆறு எப்படி உருவாகும்? கேள்வி சாதாரணமானது. பதில் தேடும்போது தான் மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் இருக்கக்கூடிய நுட்பமான உயிர் சூழல். அந்த மலையில் இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய சோலைக்காடுகள், புல்வெளிகள் என்ற அந்த உயிர் சூழல். அதை பற்றி விரிவாக பேசணும். சுருக்கமாக சொன்னால், அவை பெய்கிற மழை நீரை தேக்கி வைத்த மழை நீரை 365 நாளும் ஓடக்கூடிய ஓடைகளாக மாற்றும். அந்த ஓடைகள் 10-15 ஓடைகள் ஒன்று சேர்ந்தால் சிற்றாறுகளாக மாறும். 50-60 சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்துக்கலாம். காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலபரா, பாரதபுரா, சிறுவாணி, பவானி, all southern Indian rivers originates in sholas and grasslands of western Ghats. மேற்கு தொடர்ச்சி மலையில் சோலைக்காடுகள், புல்வெளிகள் அழிந்து போனால் பெய்கிற மழை தண்ணி 4வது நாள் கடலுக்கு. There is difference between river and drainage. ஆத்துக்கும் டிரைனேஜுக்கு வித்தியாசம். மழை பெஞ்சா மட்டும் தண்ணி ஓடுச்சுன்னா அது ஆறு கிடையாது, அது வழிகாடு. தமிழ்நாட்டுடைய மழை நாட்கள் 35 to 50 நாட்கள் தான். ஆனால் 365 நாள் நமக்கு தண்ணி வேணும். குடிக்க வேணும், வேளாண்மைக்கு வேணும், தொழிற்சாலை வேணும். அப்படின்னா ஆறு வேணும். ஆறு வேணும்னா அந்த மலைக்காடு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றணும்னா இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் நம் பிள்ளைகளுக்கு தண்ணி. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையை நமக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்? சுற்றுலா தலங்களாக மட்டுமே சொல்லிக் கொடுப்போம். இது என் தண்ணீர் மலைன்னு தெரியும். அந்த காடுகளை காப்பாற்று. காடுகளை எப்படி காப்பாற்று? இதெல்லாம் காட்டுக்குள்ள வரும். காடு என்பது ஐயா சொன்ன மாதிரி மரங்களை வளர்த்தெடுக்க. ஆனால் காடுகளை அவ்வளவு எளிதில் உருவாக்க முடியும். ஏன்னா மரம் என்பது உயிர், காடு என்பது உயிர் சூழல். மரம் ஸ்பீசிஸ், ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம். அந்த கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வந்து ஆலமரம் வரைக்கும், சின்ன பாசிலிருந்து யானை வரை, மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, விலங்கு, அந்த மண் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் காடு. நம்ம உருவாக்க முடியாது, காப்பாற்றலாம். எப்படி காப்பாற்ற? காட்டுக்கு போயிட்டு
மரம் நடணுமா? தேவையில்லை. காட்டில் மரம் நம்ம நட்டோம்னா தப்பான மரம் நட்டுவோம். ஏன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து வரும்போது மே மாதம் இந்த மேஃப்ளவர் மரத்தை பார்ப்போம், புல்மோர் மரம் அப்படியே செக்க செவந்த அழகு பூக்குது, நம்ம ரசிச்சிருவோம். ஆனால் அடுத்த முறை அதே மே மாதம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அழகா அந்த மேஃப்ளவர் மரத்தில் பூ பூத்துருக்கும். பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், பூவாச மரம் இருக்கும், புங்க மரம் இருக்கும். நம்ம குருவி ஏதாவது போயிட்டு மேஃப்ளவர் மரத்தில் உட்காருதான்னு பாருங்க. புங்க மரத்தில் உட்காரும், பூவாச மரத்தில் உட்காரும், வேப்ப மரத்தில் உட்காரும். ஆனால் அழகாக இருக்கிற அந்த மேஃப்ளவர் மரத்தில் உட்காராது. ஏன்னா குருவிக்கு தெரியும் அது நம்ம ஊர் மரம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஒரே மரமாக. மரங்கள் என்னன்னா நம்ம ஊர் மரம் வெளியூர் மரம்னா இயற்கை பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு உயிர்ச்சூழலை பரிணமித்துச்சு. அதான் உயிர்ச்சூழல். வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா, பல இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு போர்டு நான் பார்த்துருக்கேன் மங்களம் பக்கத்தில். அந்த ஒரே இடத்துல 3 அந்த கை காட்டி இருக்கும். ஒன்று நடுவேலம்பாளையம், இன்னொன்று காரிவேலம்பாளையம், இன்னொன்று 15 வேலம்பாளையம். 3 ஒரே இடத்துல. வேலம்பாளையம் வேல மரம் இந்த மண்ணின் அடையாளம். வெள்ளை வேல மரம் இந்த இக்கோசிஸ்டத்துக்கு பேர் குரங்காடு இக்கோசிஸ்டம் நவீன அறிவியல் சொல்லுது. அப்படியே ஒரு மேய்ச்சல் பரப்பும், புல்வெளிகள் சூழ்ந்த மேய்ச்சல் பரப்பும் சின்ன சின்ன புதற்காடுகளுடைய ஒரு நுட்பமான ஒரு இயற்கை அமைப்பு தான் பல்லடத்துல இருந்து கரூர் வரைக்குமான இடைப்பட்ட நிலப்பரப்பு. இன்னைக்கு பெருசா டேமேஜ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அங்க அந்த அந்த மண்ணுக்கான மரங்கள்ல தலைமையானது வேல மரம். அதனால ஊர் பேரே அப்படி அடையாளமாக வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் அடையாளங்கள் இருக்குது. கோயம்புத்தூர் தான் இருக்கேன்னா கோயம்புத்தூருக்கு மேற்க மருதமலை, தெற்க கிழக்க பீடமேடு, தெற்க பாலக்காடு எட்டிமலை, வடக்க காரமடை, இப்படி பேர் மட்டும் தான் சொல்றோம். ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கு? மருத மரம் இருந்தது தான் மருத மலை, பூளை பூக்கள் பூத்திருந்தது தான் பூளை மேடு, அதான் பீடமேடு ஆயிடுச்சு. காரை செடிகள் இருந்தது தான் காரமடை, எட்டி மரம் இருந்தது தான் எட்டிமலை, பாலை மரங்கள் இருந்தது தான் பாலக்காடு. மரங்களால் அடையாளப்பட்டதான் என் ஊர். என் குழந்தைகளுக்கு எங்க சொல்லிட்டு இருக்கோம்? சிறுமுகைன்னு ஒரு ஊர் இருக்கு. சிறுமுகைனா ஒரு ஊர், அவ்வளவுதான். ஆனா முகை என்பது நம் மரபின் மாபெரும் சொத்து. ஒண்ணு பூ, பட், ஃப்ளார், இதுதான் பேர் இங்கிலீஷ்ல. ஒரு மலரின் 7 பருவங்களுக்கு பெயர் வைத்தது தமிழ். அப்படியே அந்த அரும்புல ஆரம்பிச்சு அலர்ல முடியும். அதுல ஒரு பருவம் முகை. ஒரு நுட்பமான பூவின் ஒரு நுட்பமான பருவத்தின் பெயர் கொண்ட ஊர்னு நம்ம என்னைக்கு பெருமிதம் அடைஞ்சிருக்கிறோம்? அதெல்லாம் அடையணும். நம்ம அடையாளம் முன்னோர்கள் அடையாளம் வச்சிருக்காங்க. இந்த இக்கோ சிஸ்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு நாளைக்கு வார ஒரு தாத்தாட்ட பாட்டிகிட்ட கேளுங்க, பொண்ணு மாப்பிள்ள புதுசாக கல்யாணம் பண்ணி சொல்லிச்சுன்னா இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா அமுக்கராங்கலங்களை நெய்யை வதக்கி ஒரு உணவு பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஊரின் மரபு, பல்லடத்து பகுதியுடைய மரபு அது. அதுதான் அந்த திருமணமான தம்பதிகளுக்கு அவ்வளவு உடலுக்கு வரிசை இருக்கும். நமக்கு தெரியுமா? வந்து பெருந்துறை பகுதியில் ஒரு சமூகம் இருக்குது. அவங்க இன்னைக்கும் அந்த சமூகத்தில் ஒரு காலத்தில் இல்லை, இப்போ சில இடங்கள் அப்படிதான். அந்த ஒரு சமூகத்தில் ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா ஒருத்தர் எதவு செய்தி செல்ல பெறப்படுவாங்க, இன்னொருத்தர் பல்லடம் நோக்கி வருவாங்க. எதுக்குன்னு கேட்டா பல்லடம் பகுதி தான் ஆவாரம் பூக்களின் ஒரு பெரும் வாழ்விடம். ஆவாரம் பூ அவங்க மரபினுடைய மிகப்பெரிய மரபு. அது இங்கிருந்து பறிச்சுட்டு போவாங்க. ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டவரங்கிறதுக்கு இது ஆவாரம் மருந்தாக மட்டுமல்ல, பயோ இண்டிகேட்டர். ஆவாரம் இந்த வருஷம் பூச்சுன்னா அடுத்த வருஷம் நல்ல மழை. இண்டிகேட்டர். இந்த அந்த மரபான தாவரங்கள் என் ஊர்ல இருக்குது. இப்படியா நம்ம இங்க பார்க்கிறோம். நமக்கு நவீன அறிவியல் வேணும், ஆனா இதுவும் அறிவியல் தான். இந்த அறிவியல் தான் இந்த பல்லுயிர் புரிந்து கொள்வது இதெல்லாம் சேர்ந்துதான். நீங்க வந்து இங்கிலாந்துடைய இளவரசர் அவர் வந்து ஒரு இயக்கம் நடத்துறாரு. அது வந்து இந்த பயோஃபென்ஸ் ஹெச்ரோன்னு பேரு. உயிர்வேலிகளுக்கு இயக்கம் நடத்துறாரு. அவர் மரங்கள் நடுவதை விட உயிர்வேலிகள் மிக முக்கியம் வாய்ந்ததுன்னு புரிந்து கொண்டு அவங்க உயிர்வேலிகளை உருவாக்க முயற்சி பண்றாங்க. 500 வருட முள்வேலிகள் இன்னும் பராமரிக்கிறது. உயிர்வேலிகள், உயிர்வேலி என்பது அது ஒரு நுட்பமான தாவரங்களாலான ஒரு பகுதி. வேறெங்கும் வளராத தாவரங்கள் அந்த இடத்துல தான் வளரும். அது ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகும். இப்படி இந்த மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல
இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய இந்த இந்த மண்ணுக்கான அப்படிதான் வேப்பமரம் நமக்கு நல்லது. வேப்பமரத்தை போய் ஊட்டியில் வளர்க்கணும், ஊட்டிக்கு அது அந்நியம். இப்படி இந்த அயர் செடிகள் இந்த புரிதல் தான் வந்து இதில் தான் காடுகளை பற்றி. காடுகளில் மரம் நடுவது என்பது நம்ம தப்பா பழக்கப்படாது. நம்ம நட வேண்டாம், அந்த வேலையை பறவை செய்யும், விலங்குகள் செய்யும். யானையை பற்றி முதல்ல சொல்லணும். யானை ஏன் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னா நமக்கு காடு வேணும், காடு யானை வேணும். யானை இருந்தால்தான் சில மரங்கள் முளைக்கும் அறிவியல். ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வு சொல்லுது, யானை சாணத்தில் இருந்து மட்டும் 300 வகையான விதைகள் பரப்பப்படுறதா சொல்லுது. பல விஷயங்கள் இருக்கு யானை. இங்க வறண்ட காலத்தில் சில நேரத்தில் கடுமையான வறட்சி இருக்கும். 2015-16 முதுமலை மட்டும் 25 யானைகள் இருந்து போச்சு. வறட்சி போய் பார்த்தோம்னா மண்ணு தான் தெரியும், புல்லே இருக்காது. யானையோட உணவுல 80 விழுக்காடு புட்கள் தான் அப்படியே இருக்கும். ஆனா யானை என்ன பண்ணணும்னா, குறிப்பா ஆண் யானை எல்லா காட்டுக்கும் மேயும். பெரிய விலங்குகள் தண்ணி அப்படி மேய்கிற போது என்னன்னா, புல்லும் முளைச்சாம இருந்தாலும் மரக்கிளை பசுமையா இருக்கும். யானை அதை உடைச்சதுன்னா அதை அது கொஞ்சம் சாப்பிடும். அந்த இடத்துல அந்த யானை பின்னாடி மான் போகும், காட்டு மாடுகள் போகும். அதுக்கு புல் இருக்காது, அதுக்கு மரத்தை உடைக்க முடியாது. யானை உடைச்ச மிச்சத்தை அந்த மான் சாப்பிடும், அந்த காட்டு மாடு சாப்பிடும். சில நேரத்தில் என்ன பண்ணுன்னா, காடு வறண்டு போயிடும், தண்ணீர் அப்படியே இந்த கிரவுண்ட் வாட்டரே இருக்காது. பெரிய விலங்குகள் தண்ணீர் தேடி ரொம்ப தூரம் போயிடும், யானை போகும், மான் போகும். ஆனால் ஏராளமான சிற்றினங்கள் உண்டு நம்ம காட்டில். அது எங்கே போக முடியாது, அங்கே தான் இருக்கணும். யானை என்ன பண்ணணும், ஆண் யானைகள் குறிப்பா இந்த காட்டுக்கு வரும். அங்கே வந்தால் அந்த வறண்ட ஓடை இருக்கும், சர்ஃபேஸ் வாட்டர் இருக்காது, ஆனால் சப்சாயில் வாட்டர் இருக்கும். அந்த மணலுக்கு அடியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை யானை கண்டுபிடிக்கும். யானையினுடைய தும்பிக்கை ஏறக்குறைய 1,00,000 நுண் தசைநார்களால் ஆனது. அதை அப்படியே கண்டுபிடிச்சு தன்னுடைய தங்கத்திலும் காலிலும் குளிக்கும். குளி தோண்டினா அந்த ஒரு சேரு வரும், முதல்ல தண்ணியும் சேரு வரும். அது குடிக்க பத்தாது, குடிக்க ஒரு நாளைக்கு 100-150 லிட்டர் தண்ணி வேணும், வேறவே குடிச்சு. ஆனால் அந்த சேர்த்து எடுத்து மேலே போட்டு நாம் என்ன சொல்லுவோம், யானை தண்ணீரே மண்ணளிப்படுது. இதான் முட்டாள்தனம் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கணும். அதெல்லாம் கிடையாது. யானைக்கு அது ஏன் போடணும்னு தெரியும். ஏன்னா யானைகளுக்கு நம்மை போல் வேர்வை கட்டிகள் கிடையாது. ரூம் சூடாக இருக்குன்னா எனக்கு வேர்க்குது, நான் கிளைமேட் சூடானா யானைக்கு வேர்க்காது. காலம் நகக்கணுக்களில் மட்டும்தான் சில இடத்துல வேர்வை சேர்க்க முடியும். அதனால யானை தண்ணீரை விரும்பும். யானை ஏன் காதாட்டிக்கிட்டே இருக்குதுன்னா, எறும்பு பூராமல் இருக்க காதாட்டுறது தான் நம்மளோட கதை சொல்லி வச்சுருக்காங்க. நான் ஏன் காதாட்டுறதுன்னா, ரத்த நாளங்களை குளிர்வித்து தான் காதாட்டு. அப்படி ஒரு காதாட்டுற போது அந்த காற்று போயிட்டு அதில் அந்த பிளட் நர்வ்ஸ் குளிர்விக்கும். யானை தண்ணீரை விரும்பும். அப்படியே போயிட்டு தண்ணீரில் பிடிச்சிட்டு ஆட்டம் போடும். ஆட்டம் போட்டு வெளியில் மண்ணள்ளி நான் மேலே போடும். ஏன்னா உடம்பை குளிர்விக்கவும், தோல் எடுக்குகள் பூச்சிகள் தங்காமல் இருக்கும், மண்ணள்ளி போடும். தண்ணீர் இல்லாத நேரத்தில் சேர்த்தள்ளி போடும். அதனுடைய தேவைக்கு அது போட்டு போயிடும். அந்த இடத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். வேறு சின்ன விலங்குகள் அந்த தண்ணியை குடிச்சு உயிர்வாங்க. யானை தான் சார். சில நேரத்தில் காட்டினுடைய வனக்காவலர்கள் வறட்சி காலத்தில் அந்த யானை குளிர்ந்து தான் தண்ணி இருக்கும். இன்னும் ஒரு அறிவியல் சொல்லுது, யானைக்கு பின்னாடி சில நேரத்தில் வண்ணத்து பூச்சிகள் பறக்குது. ஏன் பறக்குது இன்னும் அறிவியல் அது முழுமையாக ஆய்வு செய்யலாம். ஆனால் 2 அனுமானங்களை சொல்கிறார். அப்சர்வேஷன். ஒரு காரணம் மார்கழி மாதம் வீட்டுக்குள்ளே குளிர், காடு ரொம்ப குளிர். யானை ஒரு நாளைக்கு சராசரியா 15-20 முறை சாப்பிடும். யானை கூட்டமாக வாழும் இயல்புடையது. ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 15-20 முறை சாணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு யானையும் 10-15 முறை சாணம் போடும். ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கும் ஒரு பிரசிடென்ட் இருக்கும். அந்த சாணம் வெதுவெதுப்பாக இருக்கும். இந்த குளிர் நேரத்தில் வெதுவெதுப்பான யானை சாணத்தில் அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் இருக்கு. காட்டில் உள்ள தாவர உண்ணிகள் ஹெர்பிவோர்ஸ் புல்லு சாப்பிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில நேரத்தில் மண்ணை போய் சாப்பிடும். மண்ணுனா எல்லா மண்ணும் கிடையாது. காட்டில் சில இடத்துல உப்பு மண் கிடையாது. சால்ட் லிக்விட்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி உப்பு போடுவோம், சோடியம் குளோரைடு. இது வெறும் சுவை எல்லாம் மினரல் நமக்கு தேவை. இதே மினரல் யானைக்கு தேவை, காட்டு விலங்குகளுக்கு தேவை. அவை அந்த எப்போ தேவைப்படுதோ அந்த மண்ணை அடிச்சு சாப்பிடும். அதே மினரல் அதே தாது வண்ணத்து பூச்சிகளுக்கு தேவைப்படுது, ஆண் வண்ணத்து பூச்சிகளுக்கு தேவை. அவை யானையின் சாணத்திலிருந்து ஒரு சின்னோண்டு முதல்ல ஒரு சின்ன பூச்சி ஒரு பெரிய மரத்துக்கு உதவுறது பார்த்தாரு. ஒரு பெரிய யானை ஒரு சின்ன பூச்சிக்கு உதவுறது. இதான் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த உறவு.
இந்த உறவை காப்பாற்ற நம்மளால் உருவாக்க முடியாது. காட்டை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்னா உள்ள ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுவதன் மூலமாக காட்டணும். இதான் காடு. இப்போ காட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காட்டில் ஒவ்வொரு உயிரும் தெரியும். வந்து காட்டில் இருக்க உயிர் ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், வனவிலங்கு ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எங்கள் ஓசை அமைப்பு, எங்கள் ஓசை அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் பொதுவாக ஒரு காட்டுக்கு போனாங்கன்னா எல்லாரும் 15 நிமிஷத்தில் போகிற காட்டை வந்து இவங்க 1.5 மணி நேரத்தில் போவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மரமாக ஒவ்வொரு பறவையாக அவங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க, அதை பற்றி பேசிட்டு போவாங்க. அப்படி பார்ப்பவர்கள் கூட காட்டு பண்ணியை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா காட்டு பண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது. லீஸ் மைண்டட் அனிமல். இப்போ ஒரு கேள்வி எழுது, காட்டு பண்ணியால் காட்டுக்கு என்ன நன்மை? இப்படி ஒரு கேள்வி எழுதுன்னு வச்சுங்க. இந்த கேள்வியை எதையுமே கேட்கக்கூடாதுன்னு அறிவியல். எந்த உயிர்னாலும் வாட் இஸ் த யூஸ்ன்னு கேட்கக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமியில் வாழும் உரிமை அறிவியல் தான். அவற்றுக்கான பங்களிப்பு இருக்கிறது. நமக்கு தெரியுமா தெரியாதா? அதை மீறி இந்த கேள்வி கேட்கிற போது தான் 2 விஷயங்கள் நமக்கு தெரியும், தெரியாத நிறையா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், காட்டு பணிகள் கூட்டமாக போயிட்டு மண்ணையும் புள்ளையும் கிளறி வச்சு காட்டுக்குள்ள போனால் தெரியும். அது ஏன் கிளறி வைக்குதுன்னா அதுக்கு கிழங்கும் வேறும் விருப்ப உணவு. அதனால அதை சாப்பிட்றதுக்காக கிளறி அப்படியே சாப்பிட்டு போயிடும். அது கிளறின இடம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம வயலில் உழவோட்டின மாதிரி இருக்கும். அங்கே ஒரு மரமோ செடியோ இருந்தால் அந்த விதை விழுந்துச்சுன்னா உடனே முழிக்கும். காட்டின் உழவன் காட்டு பண்ணி இந்த வேலையை யார் செய்யும்? இன்னொரு வேலையும் காட்டில் பெரிய விலங்குகள் இருக்குது. யானை 4000 கிலோ இருக்கு, காட்டு மாடுகள் 1000 கிலோ இருக்கு, கடகான் 300 கிலோ இருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் இயற்கையில் செத்து போகும். எந்த உயிராக இருந்தாலும் இயற்கையில் செத்து தான் போகும். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சுண்டலி செத்து போயிட்டு நம்ம கவனிக்காம இருக்கோம்னா 2 நாளில் நாற்றம் அடிச்சு யானை செத்தா மக்களுக்கு பல மாதங்களாக நாற்றம் அடிக்கலாம், நோய் கிருமிகள் இருக்கலாம். ஒரு வேளை ஒரு ஓடையை செத்து போயிருக்கலாம், கீழே அந்த தண்ணியை குடிக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் ஒரு காட்டு பண்ணி கூட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் அந்த யானை இருந்து இறந்துருக்கு. என் முன்னாடி இருக்கிறார் மிஸ்டர் செந்தில்குமார். அவர் வந்து ஒரு மகத்தான வேலை செய்கிறார். கோவை வனப்பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக எங்கெல்லாம் யானைகள் இறந்து போனாலும் யானைகளுடைய மரணத்தின் உண்மையை கண்டறியும் பெரும் பொறுப்பை வச்சுட்டார். எங்க இருந்தாலும் அவர் தகவல் சொல்லுவாங்க. அவர் போயிட்டு அந்த ரீசனை வந்து அவர் அப்சர்வ் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா குண்டடிப்பட்டு செத்து போகிறதெல்லாம் வந்து இயற்கை மரணம் எழுதக்கூடாது. அப்படி ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார் எங்கிட்ட. ஒரு யானை இறந்து போயிருக்கிறதா வனத்துறை களப்பணியாளர்கள் சொல்கிறாங்க. இறந்து 4 நாள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க மருத்துவ குழுவோடு இவங்க போகிறாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த யானை அங்கே கிடக்குது. ஆனால் இங்கிருந்து பார்க்குறாங்க அந்த யானை அசையுது. அவங்க பயந்துட்டாங்க. செத்து போச்சுனாங்க, யானை அசைஞ்சிட்டு இருக்காது சொல்கிறாரு. அப்புறம் தான் போய் பார்த்தோம்னா அந்த யானை வயிற்றுக்குள்ள வந்து 4-5 காட்டு பண்ணி போகுது. யானை அது வந்து காட்டு பணியுடைய ஒரு பெரிய ஒரு தூய்மை பணியாளர் காட்டு பண்ணி யாருக்கு வேலை செய்யணும். இப்படிதான் காட்டை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு உயிர்களுக்கும் பங்களிப்பு இருக்கிறது. இந்த பங்களிப்போடு இந்த உயிர்களை காப்பாற்றுவதன் மூலமாக தான் காட்டை பகுத்திருந்து பல்லுயிர் ஓம்புதல் என்பது இந்த உயிர்களை, இந்த உலகத்தை, இது என்ன இதுவரையிலும் தவறு நடந்துச்சுன்னா, இந்த உலகம் மனிதர்களின் உலகமாக மட்டும் பார்க்கணும், ஹியூமன் சென்ட்ரிக் வேர்ல்டா பார்க்கணும். இது உயிர்களின் உலகமாக பார்க்கணும். எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும்போது தான் நாம் நல்லா இருக்கணும், இருக்க முடியுங்கிற இந்த அறிவியல் தான் உலகத்தின் அவசியத்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய தலைமுறையை வளர்த்திருக்க இந்த அறிவியலை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இந்த பகுத்துண்டு பகுத்தறிந்து பல்லுயிர் ஓம்புதல் என்று இப்படித்தான் வந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நினைக்கிறேன். இந்த மரபு உலகத்தில் யார் வேணாலும் இன்னைக்கு பேசலாம். ஆனால் ஒரு 2000 வருடங்களாக இந்த மரபு சொந்தக்காரர்களாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் நிறைய இருக்கு. அதெல்லாம் உயிரோடு இருக்கிறது இன்னைக்கு தமிழ், நமக்கு அது பெருமிதம். ஆனால் எந்த மொழியும் தாழ்வானதல்ல. உலகின் சிறந்த மொழி எதுன்னு கேட்டால் தாய்மொழி தான் சிறந்த. நமக்கு தாய்மொழி தமிழ். இதுக்கு இன்னும் கொஞ்சம் வரலாறு அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரு எழுதப்பட்ட எந்த மொழியிலாவது ஒரே பாடலில் 99 மலர்களை பட்டியலிட்டு முடியுமா? குறிஞ்சி பாட்டு பட்டியல் ஒரு பாட்டில் 99 மலர்.
இது எவ்வளவு பெரிய பயோடைவர்சிட்டி டாக்குமெண்ட் அது. இதெல்லாம் ஏன் இருந்துச்சுன்னா நுட்பமா பார்த்துருக்காங்க. நீங்க சங்க இலக்கியத்தை பற்றி மட்டும் இந்த உயிர் சூழல் பார்வையில மறுவாசனை பண்ணோம்னா, மறுவாசிப்பு பண்ணோம்னா, தமிழாசிரியர் இருந்தீங்கன்னா வியப்பூட்டும் பல மொழிகள் இருக்கு. ரெண்டே ரெண்டு சம்பவங்கள் மட்டும் சொல்றேன். ஒண்ணு, ஒரு தலைவன் அவன் வந்து ஒரு பயணம் பரப்புறான் மாட்டு வண்டியில். அப்படி கிளம்பி போறான். ஊர் முடிஞ்ச உடனே காடு வந்து அன்னைக்கு இருக்க ஊர்லாம் அப்படிதான். அந்த ஊர் வரையும் வரவன் அந்த காடு வந்தோன்னு வண்டி விட்டு இறங்குறான். இறங்கிட்டு அந்த மாட்டினுடைய கழுத்துல ஒரு மணி கட்டிருக்கு. அந்த மணி நாக்கை இழுத்து கட்டான். ஏன் கட்டதா அந்த சங்கப்பாடல் சொல்லுனா, தாது உன் பறவை பேதூரலஞ்சி மணினா அர்த்த மான்வினை தேரன்னு அந்த பாட்டு சொல்லு. காலை பொழுது பூக்களில் பறவைகளும் வண்டுகளும் தேன் குடிச்சிட்டு இருக்கு. இந்த மணி சத்தம் கேட்டு அது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு அந்த அந்த மணி கழுத்தை எடுத்து கட்டுறான்னா எவ்வளவு பெரிய உயிர்மநேயம் புதைந்து கிடக்கு. இன்னொரு பாட்டு சொல்லு. ரெண்டுமே இது ஆயிரக்கணக்கில் இருக்குதுதான். ஒரு ஊருக்கு போறதுக்கு இது சங்க இலக்கியம். ஒருத்தர் வழி கேட்கிறார், இந்த ஊருக்கு எப்படி போறதுங்க? அந்த ஊர்ல இருக்கிற வழிபோக்கன், அந்த வழிபோக்கன் வழி கேட்கிறாரு. அவங்க ஒருத்தர் சொல்றாரு, அப்படியே போனேன்னா ஒரு பெரிய பந்தல் வரும். அந்த பந்தல் வந்து பல தாவரங்களான பந்தல், அந்த பட்டியல் போடுவாரு. பல பேர் தூங்கக்கூடிய அளவுக்கு அந்த தாவர பந்தல் இருக்கும். அந்த பந்தலுக்கு அடியில ஒரு வேட்டு வச்சு திணைப்புலம் காத்துக்கிட்டு இருப்பான். தன் உணவுக்கு தேவையான காய வச்சுட்டு இருப்பான். அது பறவைகள் வந்து சாப்பிடாம இருக்கு, காவல் காத்துக்கிட்டு இருப்பான். அவனுடைய கணவன் ஒரு வேட்டுவன். வேட்டைக்கு போயிட்டு வேட்டையில் ஒன்றும் சிக்காமல் அயற்சியில படுத்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற போது அவங்க ஒரு மான் வளர்ப்பாங்க. அந்த மானம் இருக்கிற போது அந்த மானோடு விளையாட ஒரு காட்டு மானம். அந்த காட்டு மானும் இவர்கள் வீட்டு மானும் விளையாடிட்டு, அப்படி விளையாடிட்டு இருக்கிற போது அதை கவனிப்பாய்வ அன்பா அந்த மான்கள் விளையாடிட்டு இருக்கோம். அப்ப இந்த தானியங்களை இவள் காத்து கொண்டிருக்கிற, அடுத்த வேலை உணவுக்கான தானியங்களை காத்து கொண்டிருக்கிற அந்த தானியங்களை சாப்பிட பறவைகள் வரும். இவருடைய வேலை பறவை விரட்டுறதுதான் வேலை. கல் அடிச்சு பறவை விரட்டணும். ஆனா கல்லு கையில இருக்கும், இவன் விரட்ட மாட்டான். ஏன்னா தூங்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருக்கிற கணவன் எந்திரிச்சானா அந்த மானை கொண்டு பறவை சாப்பிட்டு போட்டும் அந்த மானை கொள்ளக்கூடாதுன்ட்டு ஒரு வேட்டு வச்சு அங்கே இருப்பான். அந்த ஊருக்கு தான் போறடுத்து இந்த பாடல் வழி சொல்லுதுன்னா எவ்வளவு பெரிய மரபுக்கு சொந்தக்காட்டு. இந்த மரபை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இந்த மரபு தான் இந்த உலகத்தில் நீதிக்கு பகுத்தறிந்து பள்ளி ஓம்புதல் என்பது மனித குலத்தை காப்பாற்றுகிற, புலிக்கோளத்தை காப்பாற்றுகிற ஒரு பெரிய அறிவியல். இந்த அறிவியலை அறிவியலோடு உணர்வோடு நம் பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும். அந்த எண்ணத்தில் தான் இந்த அறிவியல் இயக்கம் எனக்கு இந்த தலைப்பை கொடுத்திருப்பதாக உணர்கிறேன். என் உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன்.